நான் திரு நாராயணன் அவர்கள்ட்டேருந்து தொடங்குறேன். ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, அதுக்கு பிரதமர் நம்ம முன்னாடியே தயார்படுத்துறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதே சார், அப்படிதானா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்தீங்க அப்படின்னு எல்லா எதிர்கட்சியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எல்லா மீடியாலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப பிரதமர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சில விஷயங்களை முன்னேற்பாடுகளை சொன்னாலும் கூட ஏன் அது செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்றது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் செஞ்சாருன்னு கேட்கவே இல்லை. அவர் சொன்னது தப்புலாம் சொல்லவே இல்லை. நான் சொல்றது இஸ் சம்திங் பிகர் கம்மிங், நம்ம ஒரு நெருக்கடி வரப்போகுதுன்னு முன்னாடியே கணிக்கிறாரா அப்படின்னு கேட்கிறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அசோகா. இந்தியாவை தவிர மற்ற உலக நாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்திய அரசு தன்னுடைய அருமையான சாதுரியமான அற்புதமான நிர்வாகத்தினால் இதுநாள் வரையில மக்களுக்கு எந்த விதமான சுமையோ பிரச்சனையோ இடர்பாடுகளோ இல்லாத அளவிற்கு இந்தியா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிக அற்புதமாக இந்த பிரச்சனையை சமாளித்துக் கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இது ஒரு நல்ல நிர்வாக திறன் கொண்ட ஒரு அரசாக இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு இன்னும் இந்த போரினுடைய தீவிரம், அதாவது ஈரான் அமெரிக்க போர் நிந்திரும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, போர் நிறுத்தம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது இல்ல, நாம இதற்கான விஷயங்களை நம்ம முன்னாலே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னேற்பாடுகளை முன்னெச்சரிக்கையோடு செய்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம். இல்லை, பட் இன்னைக்கு மற்ற அரசாங்கங்களும் கூட, உதாரணத்துக்கு டெல்லி அரசாக இருக்கட்டும், ராஜஸ்தான் அரசாக இருக்கட்டும், ஏன் பிரதமரை கூட அவருடைய கான்வாயை சின்னது பண்ணியிருக்காரு. டெல்லியில் 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறைய மாநில அரசாங்கங்கள் கூட இதை அரசு ரீதியாகவே முன்னெடுத்து சில காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போது ஒரு கேள்வி என்ன வருது, நம்ம ஒரு திருப்பி கோவிட் காலத்தில் இருந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, வெளியே வராதிங்க, வாகனம் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறத நோக்கி நம்ம செல்லணுமா, இல்லை அப்படி நம்ம இப்பவே போயிடுறது நல்லதா? அந்த மாதிரி அந்நிய செலாவணி மிக முக்கியமானது அசோகா. பெட்ரோல் யூ நோ வெரி வெல். பெட்ரோல், அதாவது கச்சா எண்ணெயினுடைய அந்த இறக்குமதினாலதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நிதி சுமை ஏற்படுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த இதுல நம்ம கண்டிப்பா அதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட முன்னேற்பாடுகள், ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் ரொம்ப மிக மிக அவசியம், தேவை. அதைத்தான் பிரதமர் அவர்களும் சொன்னார். அதை எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசாங்கம் கூட பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன என்பது வரவேற்கத்தக்க விஷயம். எல்லா மாநிலங்களும் அதை செய்யணும். ஏனென்றால் பெட்ரோல் டீசலை நாம பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும்ன்றது ஏதோ அது தட்டுப்பாடு இருக்குன்றதுனால கிடையாது. அதுதான் மிக முக்கியமானது. உலகத்திலேயே தட்டுப்பாடு இல்லாமல் எவ்வளவு ரூபாய், 500 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்தா கூட பெட்ரோல் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்தியால அந்த மாதிரி இல்ல, 1 லட்சம் பங்குலையும் கிடைக்குது அப்படின்ற பொழுது அவ்வளவு ஒரு அற்புதமான நிர்வாகத்தை கொடுத்தாலும் கூட இன்னைக்கு இதனால இன்ஃபிளேஷன், விலையேற்றம் அதிகமாகிவிடக் கூடாது. இன்னும் அதிகமாக நாம இப்ப டாலர் ரேட் பாருங்க, உலகம் முழுக்கவே ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது நம்முடைய ருப்பி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் தான், சர்வதேச சிச்சுவேஷன் தான். அப்போ அதனால பிரதமர் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார். இதை ஒரு அரசியலாக்காமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அரசியலாக்காமல் நாம இதை சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் விஷயமே. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அந்த 3 ரூபாய் அப்படின்னு சொல்றது 3% ஏறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கடந்த 2-3 மாதங்கள் பார்த்தோம்னா தினசரி 1000 கோடி ரூபாய், 30,000 கோடி ரூபாய் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்துல போய் கொண்டிருக்கின்றன. கடந்த 4-5 மாதங்கள்ல இது வரையிலும் 2 லட்சம் கோடி ரூபாய் வரையிலும் இந்திய ஆயில் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆனால் அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கடந்த மாதம் கலால் வரியில 10 ரூபாய் குறைத்து மத்திய அரசு மக்களின் சுமையை தாங்கிக் கொண்டது அப்படின்றதே நம்ம பார்த்தோம். அதுக்கு மாதம் 14,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு நஷ்டம். அதனால அப்ப எலெக்ஷன் அதனால தாங்கிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்ப ஏத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, அப்போ அடுத்து வர எலெக்ஷனுக்காக இப்ப ஏத்திட்டாங்கன்னு சொல்லலாமா அசோகா? இந்தியா எலெக்ஷன் இல்லையா? வரப்போகுது, இன்னொரு 5 மாசத்துல வரப்போகுது, இன்னொரு 4 மாநிலங்களுக்கு வரப்போகுது. அதனால இது இப்படி பேசுவதனாலதான் சொல்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சிருக்கேன். என்னைக்கு எலெக்ஷன் இல்லாத இருக்குது இந்தியாவில. அதனால நாம அதை பார்க்க முடியாது. இது ஒரு
போர்க்கால நடவடிக்கையா தான் நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, கேட்போம். திரு இனியன் ராபர்ட் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் விட உலக போர் சூழல் எப்படி இருக்கு, இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. இது ஒரு அன்சர்டனான பீரியட். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து நாளைக்கு என்ன ட்ரம்ப் ஆர்டர் போட போறாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்ற காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிறது சரிதானே? அந்த மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதமரும் சரி, பல மாநில அரசுகளும் சரி முன்னெடுத்து மக்களுக்கு சொல்றதுங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது தானே? மேடம், நீங்க நாராயண் சார்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, நெருக்கடி நிலையில இருக்கிறோமா அல்லது வரப்போகுதான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஏற்கனவே நெருக்கடியில தான் இருந்துட்டு இருக்கோம். இதுவும் நெருக்கடிக்கான காலகட்டம் தான் இது. அதனால இது வந்து நீங்க வெளியுறவு இருக்கிற பிரச்சனை, இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு பிரச்சனை, இது வெஸ்ட் ஏஷியால இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி சர்வதேச பிரச்சனையை காண்பித்து நீங்க தப்பிச்சிடக்கூடாது, தப்பிக்கவும் முடியாதுன்றதா எங்க நிலைப்பாடுங்க. நீங்க வந்து பிரிகாஷனரியாக சில விஷயங்களை ஏற்கனவே செஞ்சிருக்கலாம், செய்திருக்க முடியும் என்பதான் எங்களோட ஸ்டாண்ட், எங்களோட நிலைப்பாடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அரசு காலகட்டத்தில் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட 5.33 மெட்ரிக் மில்லியன் டன் வரைக்கும் பெட்ரோலியம் ரிசர்வ் சேர்த்து வைக்கிறதுக்கான ரிசர்வ்ஸ் அவர் உருவாக்கிட்டு போயிருந்தார். அந்த மாதிரி இந்த 10 ஆண்டுகளை ஏன் அந்த மாதிரி எதுவும் உருவாக்கணும்னு பெரிய கேள்வி இருக்கீங்க. அதுக்கான திட்டங்கள் கூட வகுக்கவே இல்லைங்க. அவர் பெங்களூர்ல, விசாகப்பட்டினம்ல பல இடங்கள்ல வந்து அது இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருக்காரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நாம வந்து ஒரு லிபரலைஸ்ட் எக்கனாமில இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து 91ல சந்தை திறந்து விடப்பட்டிருக்கு. இந்த சந்தை திறந்து விடப்பட்டது யாருக்குன்னா வெறும் தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, கன்சியூமர்ஸ்க்கு தான் அந்த ஃப்ரீடம் இருக்கு, அந்த லிபர்ட்டி இருக்குங்க. நீங்க மக்களிடம் போயிட்டு நீங்க வந்து இந்த பொருள் எல்லாம் வாங்காதீங்க, நீங்க வந்து தங்கத்தை குறைச்சுக்கோங்க, நீங்க பெட்ரோலை குறைச்சுக்கோங்கன்னு சொல்றது வந்து அந்த மக்களுடைய அந்த கன்சியூமர் லிபர்ட்டி இருக்குல்ல, அந்த நுகர்வு சுதந்திரத்துக்கே எதிரான கருத்து. அது நீங்க ஒரு லிபரல் எக்கனாமி பட் மாற என்ன ஆகும் சார்? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இன் a free market everybody should have the choice. எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய பொருளை அவங்கவங்க வாங்கிக்கணுங்கிறது கரெக்ட். ஆனா அப்படி செய்யும் போது இப்ப என்ன ஆக போகுது? இன்னைக்கு 3 ரூபா உயர்ந்துச்சு, டிமாண்ட் கூட கூட விலையும் கூடும் தானே? அதுதானே அடிப்படை எக்கனாமிக்ஸ். அப்ப டிமாண்டை கம்மி பண்ணிக்கங்க, அப்ப உங்களுக்கு விலை ஏறாம இருக்கும்னு சொல்றது லாஜிக் தானே? இல்ல, இயற்கையா தான் நடந்திருக்கணும் மேடம். இயற்கையாகவே என்ன நடந்துச்சு, நீங்க வந்து இங்க சப்ளை குறைய ஆரம்பிச்சது. சப்ளை குறைய ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட விலையும் ஏறும். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஆனா இது என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒரு 1.5 மாதங்களாக அல்லது 2 மாதங்களாக இந்த சப்ளை டிமாண்ட் வந்து அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுதான் இங்க இருக்கிற வேடிக்கை. இதை எப்படி நீங்க வந்து பாஸ் பண்ணி முன்னாடியே விலை ஏறி இருக்கணும், ஏறாம பாத்துக்கிட்டாங்க. ஏறி இருக்கணும். ஆமா, நீங்க மார்க்கெட் ஃபோர்ஸஸ் நீங்க நம்பக்கூடிய ஒருவராக இருந்தா அது அந்த மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். இல்ல சார், 10 ரூபாய் இவங்க வரியில குறைச்சிட்டு தானே சார் அவங்க இது பண்ணாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க மார்க்கெட் ஃபோர்ஸஸ் நம்புறோன்னு விலை ஏறட்டும் அப்படின்னு விட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க வரியை குறைச்சாவது மக்களை காப்பாத்திருக்க வேணாமான்னு கேட்பீங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் they did. ஆமா, இல்ல வரியை குறைச்சாங்கன்றது ஒரு பக்கம். நீங்க இந்த 1.5 மாதங்களாக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது பைசா கணக்குல ஏறும் பொழுது அந்த பெயின் மக்களுக்கு பெரிய அளவுல இருந்திருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். நான் நீங்க ஒரே நாள்ல 3 ரூபாய் ஏத்துனீங்கன்னா அதோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். சார், இப்போ தங்கம் விலை எடுத்துக்கோங்க சார், கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுது. அப்படியே தான் இப்ப நீங்க ஒரு கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்துட்டு வந்தீங்கன்னா திடீர்னு திரும்பி பார்த்தா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் டபுள் ஆயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுது. ஆனா ஒட்டுமொத்த இப்போ எவ்வளோ அளவுக்கு ஏறுதுங்கிறத பாக்குறோம்ல. சோ எண்ட் ஆஃப் தி டே தட் இஸ் ஆல்சோ a pain. இல்ல, ஆஃப் கோர்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறுச்சுன்னா மக்களுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்காது, கன்சம்ப்ஷனும் ஸ்டேபிளா இருக்கும். நீங்க கன்சம்ப்ஷனிங் லாங் டர்ம்ல குறைக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரே நாள் ஏத்துனீங்கன்னா அது வந்து கிராஷ் ஆயிடும். அது நீங்க 3 ரூபாய் நீங்க ஏத்திருக்கீங்க, ஒரு 10 ரூபாய் ஏத்தி தான் பாருங்க என்ன ஆகுதுன்னு. 10 ரூபாய் ஏத்தினீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து இங்க எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிவிக்க நிலை தள்ளப்படுறோம் நம்ம இந்தியா. சடனா டிப் ஆயிரும் அப்படின்றீங்க. டிப் ஆயிடும். அப்போ நீங்க வந்து இந்த 2 மாசமா ஏன் நீங்க இந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணீங்க? யாரை கேட்டு கண்ட்ரோல் பண்ணீங்க? ஒரே காரணம் எலெக்ஷன். 2 மாசம் இல்ல சார், ஐ திங்க் ஒரு மோர் தென் ஒரு வருஷம் 2 வருஷமா பெட்ரோல் விலை ஏறல. அது 100 ரூபாயில தான் நிக்குது. 4 வருஷமா. சி இல்ல அது இந்த ஸ்பெசிபிக்கா அந்த ஈரான் கிரைசிஸ் ஆரம்பிச்ச பிறகு, கல்ஃப் பிளஸ் அந்த இஷ்யூஸ் அங்க ஆரம்பிச்ச பிறகு சர்வதேச அரங்குல உலகத்துல எல்லா நாடுகளும் ஏறிச்சு. இந்தியா மட்டும் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஏன் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னு தான் கேக்குறேன். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? சம்மதம் கிடையாது, பெட்ரோல் நிறுவனங்கள் எல்லாம் ஏத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப ஃப்ரீஸ் பண்ணது யாரு? இன்னைக்கு பெட்ரோல் நிறுவனம் ஏத்திட்டாங்க, அப்ப இவங்க ஃப்ரீஸ் பண்ணது யாரு? ஃப்ரீஸ் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்றீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். நீங்க அப்ப இதுதான் மோசடி. அதனால நீ வந்து எல்லாரும் வந்து இது சர்வதேச பிரச்சனை, இது ஈரான் பிரச்சனை ஒளிஞ்சுக்காதீங்க, பதுங்கிக்காதீங்க. இந்த அரசு நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை இன்னும் சாஃப்டன் பண்ணிருக்க முடியும். நான் இப்பயும் சொல்றேன், நாங்க அரசுக்கு ஒத்துழைப்பு நாங்க ரெடியா இருக்கோம், இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்க முடியும். ஆனா இது நீங்க சாஃப்டா டீல் பண்ணிருக்க முடியும் தான் சொல்றேன். நீங்க ஓகே.